வணக்கம், என் பேர் ரஞ்சித். ஐ எம் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சென்னை டர்போ ரைடர்ஸ். இது வந்து சென்னை பேஸ்டு ஃபார்முலா டீம். இது பார்த்தீங்கன்னா ஐஆர்எல் இந்தியன் ரேசிங் லீக் நடத்துகிறாங்க இந்த காம்படிஷன். ஒரு 3-4 இயர்ஸாக இந்த ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. எப்பவுமே பொதுவாக வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட், அதாவது அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ல, ரேசிங் ட்ராக்ல மட்டும்தான் அந்த ரேசஸ் நடக்கும். சென்னையில், இந்தியாவில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நைட் ரேஸ், ஸ்ட்ரீட் ரேஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மிஸ்டர் ஆனரபிள் மினிஸ்டர் உதயநிதி சார் மூலமா இது நடந்திருக்கு. மிஸ்டர் அகிலேஷ் ரெட்டி, he is the owner of IRL. அவர் தான் இதில் மெயின் பர்சன் who is organizing the complete event. We are the part of this event. We own a team called சென்னை டர்போ ரைடர்ஸ். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டீம் இருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சி, கொல்கட்டா அண்ட் கோவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸ் ஓன் பண்ணுறாங்க மற்ற டீமை. இந்த டீமை ஓன் பண்ணுறது எங்களோட பாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய அவங்களுக்குள்ளேயே கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு ரேஸ் இது. இந்த சென்னை, ஆந்திரா, சென்னை, ஹைதராபாத் இவங்களுக்குள்ள இந்த ரேஸ் நடக்குது. இது இல்லாமல் இன்டர்நேஷனல் ரேசிங் பார்த்தீங்கன்னா F4 காம்படிஷன், அது தனியாக, அந்த ஈவெண்ட் தனியாக நடக்குது. அது எல்லாமே கிளப் பண்ணி ஐஆர்எல் நடத்துறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து F4 வந்து பாத்தீங்கன்னா F4 தான் ஸ்டார்டிங் லெவல். F4, F3, F2, F1 தான் இந்த ரேசிங் இந்த லெவலில் தான் போகும். அண்ட் இது பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய கடினங்களை தாண்டி இது நடக்கிறது வந்து மிகப்பெரிய அபூர்வம். இது நைட்ல நீங்க அந்த அழகை பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், இது ஒரு பிரேக் த்ரூ. இது இவ்வளோ பெரிய மேட்ச், இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து நைட் ரேஸ் நடக்கிறது வந்து மிகப்பெரிய ஈவெண்ட். சென்னையே வந்து இப்போ உலகமே சென்னையை பாக்குதுன்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. ஸோ எல்லாரும் இதை சப்போர்ட் பண்ணோம். எங்க சென்னை டீம் ரொம்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுவே பெரிய பிரம்மபயத்தனம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே லைசன்ஸ் FIAன்னு சொல்ற ஒரு ஜெனரல் பாடி தான் வந்து இதை கவர்ன் பண்ணி லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணி இது இஷ்யூ பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த ரோட் சேஃப்டிலாம் இந்த ரோட் சேஃப்டி கம்ப்ளீட்டா இந்த ட்ராக்ஸ் எப்படி இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி பண்ண முடியும்ன்றதெல்லாம் இதெல்லாம் வேல்யூ பண்ணி ரொம்ப நிறைய ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் மூலியமா தான் அதெல்லாம் நடக்கும். நேத்து எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த நம்மளோட முன்னாள் ஃபார்முலா ரேசர் மிஸ்டர் நரேன் கார்த்திகேயன் அவர் வந்து சில அட்வைசஸ் கொடுத்து நேற்று நைட்டு சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தினாரு. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. நிறைய விஷயம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய எல்லாரோட பங்களிப்பு இதுல இருக்கு. நிறைய பேர் இதுல ஈடுபட்டு, பழைய மோட்டார் ஸ்போர்ட் பீப்புள் எல்லாருமே இதுல ஈடுபட்டு இது நடக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி நடந்துட்டாங்க. கடைசியில் இது மிகப்பெரிய வெற்றி. இந்த ரோட்ல அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்தும் போது நம்ம ரேஸ் ட்ராக் மாதிரி இருக்காது. ஸோ இங்க வந்து நிறைய உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸ்லாம் வந்து அப்ரூப்டா இருக்குன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லி அதுல கொஞ்சம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாரு, நிறைய அட்வைசஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் அட்வைஸ் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆனதுனால தான் அந்த ஆன்லைன்லாம் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணாங்க. அதர்வைஸ் எவ்ரிதிங் வாஸ் ஸ்மூத். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட் நடந்து நேற்று ஸ்டார்ட் ஆனது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக். இது வந்து இங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். பட் எல்லாருமே இதை வந்து உணரணும். ரெண்டாவது, ஐஆர்எல் வந்து ஒரு பொதுவா ஒரு ஃபார்முலா ரேஸ்னா டிரைவர் பணம் கட்டி தான், ஒரு சீட்டுக்கு பணம் கொடுத்து தான் வந்து ரேஸ் ஓட்டுவாங்க. பட் அதை வந்து அந்த தலையெழுத்தையே மாத்திருக்காங்க. ஐஆர்எல் வந்து அந்த தலையெழுத்தை மாத்தி டேலண்ட் இருக்கிற டிரைவர்ஸுக்கு வந்து ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா இந்த வண்டியை ஓட்ட விடுறது வந்து மிகப்பெரிய விஷயம். இது ஹைலைட் பண்ணி யாரும் சொல்லல. ஐஆர்எல் இந்தியன் ரேசிங் லீக் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்து ரேஸ்ல வந்து பங்களிக்க வச்சிருக்காங்க. டேலண்ட் மட்டும்தான் இங்க முக்கியம்ன்றதை வந்து அவங்க வந்து மறுபடியும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய பிரேக் த்ரூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.